ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் விலாக் தான். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முருகர் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டப்போ நானுமே முருகர் கோயில் போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரிப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் சட்டுன்னு கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் அடிக்கடிக்கு வர முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஸோ எப்பயாச்சும் தோணும் போது டக்குன்னு வந்துடுவோம். பட் இதுக்கப்புறம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வரணும் நாங்கள் 2 பேருமே டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எவ்வளோதான் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குன்னா நீங்கள் இந்த டெம்பிளில் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே உங்களுக்கு எல்லாமே என்னமோ லேசான மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த கோவில்னே சொல்ல எப்பவுமே நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் கோவிலில் போய் உக்காந்தா சரியாகிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இது ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இந்த கோவில் போகணுன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் தோணும். அதே மாதிரி நம்ம கோவில் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பார். அவங்கள தரிசனம் பண்ணிட்டு மேலே போகும்போது வந்து சிவன், அதுக்கப்புறம் நிறைய சாமிங்க இருப்பாங்க. அவங்களையுமே நம்ம வந்து கும்பிட்டு இன்னும் மேலே ஏறி போகும்போது ஒரு பெரிய சூலம் இருக்கும். அதில் வந்து பாம்பு அதெல்லாம் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த கோவிலில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த கோயில சுத்தியுமே வந்து 6 முகம் கொண்ட முருகருடைய முகம் இருக்கும். இதுதான் வந்து இந்த கோயிலுடைய ஒரு ஹைலைட்டான விஷயமே. ஆ உள்ள வந்து முருகர் இருப்பாரு. முருகர சுத்தியுமே வந்து விநாயகருடைய ஸ்டாச்சூஸ் மட்டும் தான் இருக்கும். அதுல ஒரு முருகர் ஸ்டாச்சூஸ் கூட நம்ம பார்க்கவே முடியாது. முருகருடைய ஆறுபடை வீடும் வந்து அங்க ஃபுல்லா அந்த வால் ஃபுல்லா வந்து அந்த பெயிண்டிங் இருக்கும். அது தவிர்த்து அந்த கோவில சுத்தியுமே வந்து விநாயகருடைய ஸ்டாச்சூஸே நெறைய வச்சிருப்பாங்க. இந்த டைம் வந்து நான் அந்த வீடியோலாம் எடுக்கல. ஏன்னா வந்து எனக்கு நிம்மதியா ப்ரேயர் பண்ணணும்னு தோணுச்சு. சாமி கும்பிடணும்னு தோணுச்சு. நான் கும்பிட்டேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க. இல்ல நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நிம்மதியான ஒரு தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்லலாம். ரொம்ப கிட்ட போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இங்க சாமி கும்பிட்டு ஆப்போசிட்லயே வந்து இன்னொரு டெம்பிளும் இருக்கு. முருகர் இந்த கோவிலுக்குள்ளவே தான். ஸோ அங்கேயும் போயிட்டு அந்த சாமியும் நான் மனசார கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். எப்பவுமே வந்து ஆ ஒரு விஷயத்த யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாம, அந்த விஷயம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு நெனச்சு குடுக்குறவங்க கிட்ட இருந்து தள்ளி இருந்துட்டு, இந்த மாரி நம்ப சாமிகிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சுட்டு, நம்ம வேலைய மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டோம்னா, நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா சொல்லும்போது ஈஸியா இருக்கும். ஆனா அத கடக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானுமே அத ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு மட்டும் எங்கேருந்து தான் வருது பிரச்சனையே தெரியல. அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ஆங்கிள்லேருந்தெல்லாம் வரும். ஸோ இது மாரி அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து நெறைய டெம்பிள் போகவே இப்பல்லாம் கத்துக்கிட்டேன். ஏன்னா அது ஒரு மாரி நல்லாருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நெனைக்கிறேன். அ இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.